எல்லா வீட்லேயும் இது மாதிரி ஒரு வேஸ்ட் லைட் இருக்கும். ஃபுல்லாக ரஸ்ட் அடைஞ்சு இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல்லாக ரஸ்ட் அடைஞ்சு அப்படியே இருக்கும். இதிலலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபுல்லாக இங்கே ஃபுல்லுமே துருப்பிடிச்சிருக்கும். இந்த லைட்டை நீங்கள் என்ன தான் பண்ணிங்கனாலும் ஸ்பார்க் வரவே வராது. எவ்வளோ பண்ணாலும் ஸ்பார்க் வரவே வராது. ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த லைட்டில் ஸ்ப்ரிங் இஷ்யூ கூட இருக்குது. எல்லாத்தையும் என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு தொடச்சிக்கலாம். ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்கு துரு தான் இருக்குது. எண்ணெய் பிசுக்கை இப்போ தொடச்சிடலாம். இதை கழட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல் மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்கும். ஒவ்வொரு லைட்டும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். இதில் வந்துட்டு அதில் நம்ம கொரடு போட்டு திறந்து எடுத்துக்கலாம். பழசுங்கனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆர்டரில் நம்ம எடுக்கிறோமோ அதே ஆர்டரில் திருப்பி அதை அசெம்பிள் பண்ணணும். ஆர்டர் மாறிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு செட்டை எடுத்துட்டோம், அது ஸ்ப்ரிங் செட்டு. செகண்ட் இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. துரு அதிகமாக இருக்கிறதுனால சரியாக வரமாட்டேங்குது. நார்மலாக வந்துடும். இதையும் ஒன்று எடுத்து இதையும் ஆர்டராக வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துருவும் எண்ணெய் பிசுக்கு மட்டும்தான் இருக்குது உள்ள. லைட்டரில் இதுதான் முக்கியமான பார்ட்டு. இதிலேருந்து தான் ஸ்பார்க் வரும். ஏதாவது ஒரு சின்ன பீஸ் மிஸ் பண்ணிட்டோம்னாலும் ஒர்க் ஆகாது. இப்போ பேப்பரில் இதை இப்போ எடுத்து தேய்ச்சிக்கலாம். தேய்க்கும்போது 2 எட்ஜையும், இந்த சைடும் அந்த சைடும் 2 சைடும் தேய்ச்சிடலாம். அதில் கொஞ்சம் ரஸ்ட்டெல்லாம் இருக்கிறது, அதனால தான் ஸ்பார்க் வராது மோஸ்ட்டாகவே. இது மாதிரி சின்ன ஐட்டம்லாம் தேய்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தேய்க்கணும். நம்ம கை கொஞ்சம் அஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி எல்லா ஐட்டமும் ஒன்று ஒன்று தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் எல்லா பார்ட்ஸையும் எப்படி க்ளீன் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாசல் கொஞ்சம் ரொம்ப வளைஞ்சிருச்சு, அதை நான் சரி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இந்த குழாவை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் சின்ன டஸ்ட் இருந்தாலும் ஒர்க் ஆகாது. ஏன்னா இதுலேருந்து தான் ஸ்பார்க் வரணும். ஸோ இதில் சின்ன சின்ன டஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சின்னதாக வந்தால் கூட உங்களுக்கு ஸ்பார்க் வரவே வராது.
அதே ஆர்டரில் எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் ப்ராப்பராக மாட்டிடலாம். இதில் பாதி இது ஆயில் ஐட்டம், பாதி இது ரெஸ்ட்டை வந்துட்டு உப்பு பேப்பர் போட்டு துடைச்சிக்கலாம். ஆயில் ஐட்டம் நல்லா சோப் போட்டு கழுவுனா சரியாக வரும். கழுவிட்டு வந்துடுறேன். ஓரளவு நீட்டாக துடைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நல்லாயிருக்கு. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிடுவோம் அதே மாதிரியே. ஸ்ப்ரிங்கெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆர்டர் மாறாமல் ஒன் பை ஒன்னாக எடுத்து மாட்டிக்கலாம் திருப்பி. இது டைட்டாக லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆச்சுன்னா லாக் பண்ணிடலாம். டைட்டாக ஒர்க் ஆகுது. சூப்பராக ஒர்க் ஆகுது. அவ்வளோதான், லைட் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.